ஜாயின் பண்ணேன் ஜனவரியில். அப்போது இப்படி ஒரு ப்ரோக்ராம் செந்தில் சார் தான் வந்து ஸ்கூலில் சொன்னப்போ இது மாதிரி பிரின்ஸிபால் வந்து ஏற்க முடியுமா முடியாதா அப்படி அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா நிறையா ஃபஸ்ட்டு வந்தபோதே சொன்னாங்க கம்ப்யூட்டர் நிறைய வேணும், குழந்தைங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல ரூம் வேணும், ஃபேன் வேணும். ஏன்னா ஏப்ரல் மே ரொம்ப சூடு இல்லையா? அப்போது சாருக்கு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் அதெல்லாம் எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்போ எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது நம்ம குழந்தைங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹை ஸ்கூலில் ஒரு புதுசாக கட்டின ஒரு ரூமில் ஃபேனு டேபிள் ஃபேன் வச்சுக்கிட்டு ஒரு 30 குழந்தைகளை செலக்ட் பண்ணி பிபின் சார் தான் ஃபஸ்ட்டு எஸ்டிஏ வந்தார். ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தார். தினம் காலையில் 9 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு திரும்ப வண்ணாமணிக்கு போவார். அவர் ஒருத்தரே தான் 2 ஸ்கூல்லையும் எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆப்டிஸ் டெஸ்ட்டு மட்டும்தான் அவங்களோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்தது. ஃபவுண்டேஷன் கிளாஸ் எல்லாமே நேரத்துலேயே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே நான் சேரணும்னு எல்லாரும் ஆர்வத்தோடு வந்தாங்க. அதுதான் அசாப்போட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அசாப் வந்து அந்த ஸ்கூலில் வந்தபோது யாருக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. அந்த பேட்ச் வெளியில் போடும்போது தான் வந்து +1 வந்து சேர்ற குழந்தைங்களுக்கு அதை பற்றி ஒரு தெரிஞ்சது. அதை பற்றி அதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அடுத்த பேட்சில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே வந்து சேர்ந்தாங்க. இப்போ 3வது பேட்ச் முடிஞ்சது. இப்போ 4வது பேட்ச் அங்கே போயிட்டு இருக்குது. இந்த அசாப் வந்ததுனால எங்கள் ஸ்கூலுக்கு என்னென்ன நிறைய ஐடி ஸ்கூல்லேருந்து நிறைய லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே பீரோவில் பூட்டி வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைங்க அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா நிறையா லேப்டாப் எல்லாம் நல்லா இப்போ ஒர்க்கிங்காக இருக்குது. அது மாதிரி வேறு பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறனால ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 5 கம்ப்யூட்டரும் கொடுத்தாங்க, டெஸ்க்டாப்பு. அதனால இப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டர் ரூமே செட் பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ரூம் கிடைக்கல. இனியும் நாங்கள் இப்போவும் பயாலஜி லேபில் தான் அசாப் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அதுவும் செகண்ட் பேட்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அது பயாலஜி லேபுக்கிட்ட போய் அசாப் ரூம் எழுதி வச்சுட்டாங்க. அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது என்ன மொத்தமாக நீங்கள் அதை மொத்தமாக ஆக்கிரமிச்சிட்டீங்க, இது அசாப் ரூம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றதுனால போய் அது அசாப் ரூம்னு தான் சொல்றாங்க, யாருமே லேப்னு சொல்லலன்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுருந்தாங்க எல்லாரும் எங்கூட. ஆனால் இப்போ வந்து ஹரிஸ்ரீ மாடல் ஸ்கூல்